12 வருஷம் பழைய சைக்கிள் இது. ஃபுல்லாக வெயில் மழைன்னு துரு பிடிச்சி நாசமாயிடுச்சு. இதை கைலாங்கடை போடுன்ட்டு அவர் சைக்கிள் ரிப்பேர் பண்ணுறவரே சொல்லிட்டாரு. இல்லை இதை ரிப்பேர் பண்ண முடியுமான்னு பாருங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணி இதை ரிப்பேர் பண்ண வச்சேன். இங்கே பாருங்கள், சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள், லைட்லாம் செட் பண்ணி. டெக்ஸ்ப்ளோர் விளாக் நேயர்களுக்கு வணக்கம். தெரியல அது இயல்பாக என்னன்ட்டு. நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பழைய பொருள் இருந்தாலும் இல்லை பழைய ஆட்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மோஸ்ட்லி நம்ம யங் ஜென்ரேஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதே இல்லைல்ல. இவ்வளோ புது பொருள் வாங்கினாலும் அந்த பழைய பொருள்னும் போது அது நம்ம கூட அது மெமரியாக அட்டாச் ஆகிடும். நம்ம சைக்கிளாக இருக்கட்டும், இல்லை பழைய காராக இருக்கட்டும், இல்லை பழைய டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், எந்த பொருள் வேணாலும் இருக்கட்டும், அந்த பொருள் கூடவே நம்ம ரொம்ப அட்டாச் ஆகிடும். ஏன்னா நம்மளோட கஷ்ட டைமில் இப்போ நல்லா இருப்போம், புது பொருள் நம்மளால் ஈஸியாக வாங்க முடியும். அந்த டைமில் நமக்கு அந்த பொருள் கொடுத்த மெமரி அதுக்கு ஈடு இணையே கிடையாது. இப்போ அந்த பொருள் பழையசாகி நம்ம அதை தூக்கி கைலாங்கடை போடணுன்றது ஒரு சில பேருக்கு ஓகே, போட்டுட்டு புதுசாக வாங்கிக்கிறாங்க. பட் நம்மளில் எத்தனை பேர் நம்ம அதை ரிப்பேர் பண்ணி அதை திருப்பியும் புதுப்பிச்சு நம்ம உபயோகப்படுத்தணுன்றது தோணும். பட் கண்டிப்பாக நம்ம அதை பண்ணணும். நான் எங்கள் வீட்டில் இருக்கிற முக்கால்வாசி பழைய பொருள் எல்லாத்தையும் புதுசாக மாற்றி நான் உபயோகப்படுத்தி பார்த்தேன். அதில் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அது காசு கொடுத்தா கூட நமக்கு கிடைக்காது. எங்கள் வீட்டு ரொம்ப நாளாக எனக்கு தெரிஞ்சு நான் 12th படிக்கும் போது வாங்கின ஒரு சைக்கிள், சரிங்களா. அந்த சைக்கிள் துரு பிடிச்சி ரொம்ப நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் அதை காமிக்கிறேன். அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த இந்த சைக்கிளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அதை திருப்பி புதுப்பிச்சு நம்ம உபயோகப்படுத்தி பார்க்கலாமே அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை ரிப்பேர் பண்ணி திருப்பியும் புதுப்பித்தேன். ஸோ அதோட வீடியோ தான் இது. சில விஷயம்லாம் பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிப்பேன். கடைசியில் இந்த சைக்கிள் ரிப்பேரான இதுவும் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி பழைய விஷயம் எல்லாத்தையும் நம்ம சேனலில் விலாகில் போடலான் இருக்கேன். காராக இருக்கட்டும், நான் சைக்கிள் ரிப்பேர் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை ஒரு விஷயம் ஏதாவது நான் புதுசாக பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதனால் என்ன பெனிஃபிட் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்னொன்று என்னென்னா, குறைஞ்ச செலவுலேயே உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளேயே நம்ம பழைய பொருளை ரிப்பேர் பண்ணி நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அதனால் உங்களுக்கு காசு கண்டிப்பாக மிச்சமாகும். இந்த காணொலியில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவரே சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ எஃபோர்ட் பண்ணி மேக் பண்ணதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கூட போகலாம். 12-13 வருஷம் மேலே இருக்கும் ஆக்சுவலாக. கண்டிப்பாக 2011 தான் 12th முடித்தேன். ஸோ அப்போ வாங்கின சைக்கிள் இது. இந்த சைக்கிளோட கண்டிஷன் பாருங்கள், ஃபுல்லாக துரு ஏறிடுச்சு. அதுக்கப்புறமா வேறு வழியே இல்லாமல் 2 வீலையும் மாற்றணும்னு சொல்லிட்டு இந்த 2 வீலையும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். டயரோட ஃப்ரண்ட் வீலு, பேக் வீலு. இந்த சைக்கிள் கடையில் நல்லா பண்ணி கொடுத்தாங்க ஆக்சுவலாக. இந்த வீல் புது வீலுன்றதுனாலும் உங்களுக்கு பெண்டை செக் பண்ணுறாரு. செக் பண்ணிவிட்டு டயரை அட்டாச் பண்ணிட்டாங்க. ஸோ செட்டாக மாற்றினதுனால எனக்கு ரொம்ப செலவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. கிடையாது. எனக்கு மொத்தமாக இந்த சைக்கிள் மாற்றின பட்ஜெட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2000 ரூபாயில் முடிஞ்சிருச்சு டோட்டலாகவே. இந்த சைக்கிள் வாங்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக 5500 7,000 ரூபாய் வரைக்கும் இந்த சைக்கிள் விலை வரும். அங்கே பாருங்கள், 2 வீல் மாற்றாரு. டேஞ்சர் லைட் கூட நான் மாற்ற சொல்லியிருந்தேன். நைட் டைமில் பேக்கில் ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக டேஞ்சர் லைட்டையும் செட் பண்ணிட்டாரு. 2 வீலையும் மாற்றியாச்சு. செயினையும் கரெக்டாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் பெடலை மாற்ற சொல்லியிருந்தேன். 2 பெடலும் நல்லா இல்லை. அதனால் பெடல் மாற்றிட்டு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி போய் வந்துட்டார். இதுதான் சைக்கிள் ரிப்பேர் பண்ணவர், வேறு லெவல் பண்ணிட்டார். ஸோ இந்த சைக்கிளில் எக்ஸ்ட்ரா எதாவது அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா கிட்டே கேட்டேன். இந்த எல்இடி லைட் செட் பண்ணுப்பா, இது புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அந்த எல்இடி லைட்டை வாங்கினேன். வாங்கிட்டு அதை டைப் சி போர்ட்டில் சார்ஜ் பண்ணிக்கலாம். எப்போ உங்களுக்கு சார்ஜ் கம்மியாக இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து சார்ஜ் பண்ணிவிட்டு திருப்பியும் சைக்கிள் போட்டுக்கோங்க. இப்போ துரு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த துரு எல்லாத்தையும் உப்பு காயத்தை வச்சு எங்கள் அப்பா க்ளீன் பண்ணுறாரு. ஃபுல்லாக எடுத்தார் ஆக்சுவலாக. ஒரு இடமும் பொறுமையாக உங்களுக்கு அந்த துரு எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணார். இது ரொம்ப டைம் எடுத்துச்சு ஆக்சுவலாக. இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டும் போது 10 நிமிஷத்தில் காமிக்கிறேன். அங்கே பாருங்கள் எந்தெந்த இடம்லாம். ஒன்று எக்ஸ்ட்ரா லைட் மட்டும் கிடையாது, பேபி சீட்டும் போட்டிருந்தேன், பையனுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு. அங்கே பாருங்கள், லாக்கு எல்லாமே
ஏற்கனவே ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனாக தான் இருந்துச்சு. பெயிண்ட்டும் பண்ணியிருக்கலாம், நான் ஆனால் பெயிண்ட் பண்ணல. ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃப்ரண்ட் வீலை வந்து நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. பழைய வீல் மட்டும்தான், டயர் மட்டும்தான் புதுசு. அதனால் இங்கே பாருங்கள், எல்லோரும் சேர்ந்து நான் வந்து க்ளீன் பண்ணுறோம் பாருங்கள். என் பையனும் வந்து ஹெல்ப் பண்ணுறான். இந்த ஃப்ரண்ட்டு வீல்லையும் வந்து துரு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. பேக் வீலு 2 டயர் மட்டும்தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அப்புறம் பெடல், மற்றது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு பழையசை வந்து திருப்பி ரீயூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து டக்குன்னு அப்படியே மாற்றக்கூடாது அப்படின்ட்டு, அதுக்கு டைம் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். அதனால தான் நான் சொன்னேன், சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இதில் வந்து வேறு லெவல். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த விஷயம்லாம் ஒரு விஷயமும் க்ளீன் பண்ணி அது புதுசாக ஆக எனக்கு என்னமோ அப்படியே ஒரு ஃபீல், நல்ல ஃபீல். நம்ம ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ட்டு. ரொம்ப நேரம் ஆச்சு அந்த துரு வந்து அந்த வீல்லேருந்து எடுக்கிறதுக்கு, ஃப்ரண்ட் வீலில். அங்கே பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறது தான். ஸோ துரு எடுத்துட்டோடனே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற வேலை தான். இன்னும் இதை வந்து சூப்பராக ஆக்கணும் அப்படின்னா, நம்ம பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெயிண்ட்டை வந்து க்ரீன் கலரில் வந்து இன்னும் நல்லா இருக்கணுன்னா பெயிண்ட்டை அடிக்கலாம். சரிங்களா? இப்போ ஓரளவுக்கு துருவெலாம் கம்மியாக இருக்குது பாருங்கள். இன்னும் கூட வந்து நம்ம தேய்ச்சிருக்கலாம், பட் ரொம்ப டயர்டாகிடுச்சு எனக்கு, அதுக்கு மேலே முடியல. ஓரளவுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ துருவை வந்து கம்மி பண்ணியாச்சு, பார்க்க புதுசாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அவ்வளோதாங்க. ஸோ க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. எப்படி இருக்க பாருங்கள். நான் முன்னாடி ஃபஸ்ட்டு காமிச்சதில் இருந்ததுக்கும் இப்போ காமிக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். செம்மையாக இருக்குது. இன்னும் புதுசாக சைக்கிள் வாங்கின மாதிரி இருக்குது. நம்பவே மாட்டிங்க, பழையசை ரெடி பண்ணது தான். நல்ல ஸ்ட்ராங்கான சைக்கிளுங்க. ஹெர்குலஸில் இப்போ புதுசாக வராது, ஹெர்குலஸ் பிராண்டு பாருங்க, ஹெர்குலஸ் பிராண்டு. இப்போ நீங்கள் வாங்க போனால் 5500 வருது. எல்லா இடத்துலையும் அந்த பேட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹெர்குலஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரேக் ஷூவும் போயிருந்தது, பிரேக் ஷூவும் மாற்றிருந்தேன். அப்போ அந்த சென்டரில் பூ மாதிரி இருக்கும் பாருங்கள் டிசைனுக்கு, அதுவும் வந்து மாற்றிருந்தேன். அப்புறம் கை ஹேண்டிலு, அதுக்கப்புறம் சீட்டோட கவரு. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு அந்த 2000 ரூபாய் வரைக்கும் இழுத்துட்டு போயிடுச்சு. இந்த லைட்டு கொடுத்தாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த லைட்டை வந்து செட் பண்ணிடலான்ட்டு எடுத்தாச்சு. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு தடவை ஆன் பண்ணிங்கன்னா லைட்டை வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும். அந்த லைட்லேயே நிறைய மோட்ஸ் இருக்குது. ஸோ வாட்ச் ஸ்ட்ராப் மாதிரி இந்த சைக்கிளில் வந்து நம்ம கட்டிக்கலாம். சரிங்களா? சைடில் வந்து ஆரனும் இருக்குது, லைட் அண்ட் ஆரன் ரெண்டுமே வந்து இதில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் டேக் பண்ணி விடுறேன். இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அந்த டேக் பண்ணது மூலிமா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட விலை வந்து நான் வாங்குறது 350 ரூபாய்க்கு வாங்கினேன். இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். சரிங்களா? லோக்கல் மார்க்கெட்டில் இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸ்பீக்கர் பைசைக்கிள் லைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். இந்த ஸ்ட்ராப் போட்டு கட்டிட்டு இந்த ஆரனை வந்து கை கிட்ட நீங்கள் வந்து மாட்டிட்டு லைட்டு எரியுது பாருங்கள். ஸோ நல்ல பவர்ஃபுல்லான லைட்டு, பின்னாடி டேஞ்சர் லைட்டும் இருக்குது. ஸோ லைட்டிங் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ சைக்கிளில் லைட்டு செட் பண்ணியாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. சைக்கிள் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேறு என்னங்க, நம்ம தான் டெஸ்ட் பண்ணோம். ஸோ பையனை உட்கார வச்சுக்கிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ரொம்ப நாள் கழித்து சைக்கிள் ஓட்டுறேன். நீங்களே பாருங்கள், என் பார்க்கவே காமெடியாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய உருவம் இந்த சின்ன சைக்கிளில் பாருங்கள். என் பையன், நான், அந்த ஃபீல் தாங்க சைக்கிள்ன்றது, அந்த ஃபீல் அங்கே பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு. என் பையன்கிட்ட கேட்டால் அவன் சூப்பராக இருக்குன்றான். ஆரன் அடிக்க சொல்லியிருந்தாங்க அவங்க, ஆரன் அடிக்கிறான். ஆரன் அடிச்சுட்டு அது எப்படி இருக்குதுன்னு கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தான். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.